ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம முண்டக உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல கடந்த பாடத்துல 3வது பகுதியிலே முதல் அத்தியாயத்திலே 8வது மந்திரம் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். அந்த 8வது மந்திரத்துல 3 நிபந்தனைகளை பற்றி சொல்லிச்சு. முதல் நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த புலன்களால் ஆன்மா அடையப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. முதல் நிபந்தனை. அதாவது இந்த புலன்கள் புற உலகை அறிவதற்கான கருவிகள் மாத்திரமே. ஆகவே இந்த புலன்களால் ஆன்மாவை அறிய முடியாது. அப்புறம் 2வது என்ன சொல்லுதுன்னா, தவத்தாலோ கர்மங்களாலோ அடையப்படுவதில்லைன்னு சொல்லுது. அப்போ ஆன்ம தரிசனம் என்பது புலன்களாலும் அடைய முடியாது, தவத்தினாலும் அடைய முடியாது, கர்மங்களினாலும் அடைய முடியாது. அப்ப எப்படித்தான் அடையலாம்? அப்ப இதே மந்திரம் போன தடவை 5வது மந்திரத்துல சொல்லும்போது தவம் பத்தி சொல்லிச்சே அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டு கேட்டோம். ஏன்னா பகவத்கீதை சொல்ல வர்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம்? இப்ப 4 சாதனைகள் அடிப்படையில உண்மை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிச்சு. அப்புறம் தவம் அப்படின்னு சொன்னது. அப்புறம் உறுதியான ஞானம், பிரம்மச்சரியம். அப்ப இந்த 4 படிநிலைகளிலே இந்த 4 சாதனைகள் மூலமாக ஆன்ம தரிசனத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு, இப்ப இங்க 8வது மந்திரத்துல தவம் பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லுதுன்னா, அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஒட்டுமொத்தமாகவே நம் தவம் பிரயோஜனப்படாது அப்படின்னு புரிந்து கொள்ள கூடாது. நம்ம செய்யக்கூடிய தவம் எப்படிப்பட்ட தவம் என்பதை நம்ம பிரித்து பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற மாதிரி இங்க சொல்ல வருது. அப்ப அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த தவத்தை எடுத்து காட்டுகின்ற பகவத்கீதையை இங்க பிரமாணமா வச்சுக்கிட்டு, பகவத்கீதை என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, கீதை 3 விதமான தவ வாழ்க்கையை பத்தி சொல்லுது. அது சாத்வீக தவம், ராஜச தவம், தாமச தவம் என்ற 3 தவங்களை சுட்டி காட்டுது பகவத்கீதை. அப்ப அந்த கீதையின்படி பார்க்கும்போது, அந்த ராஜச தவம் அப்படின்னா என்ன? ஆடம்பரத்துடன் செய்யப்படுகின்ற தவம். அதாவது ஆன்மீக விஷயங்கள் நாம் எதை செய்தாலும், அது அடக்க ஒடுக்கமாக இல்லாமல் ஆன்மீக விஷயத்தை ஆடம்பரமாக செய்தோம் அப்படின்னா, அது ராஜசீக தவம். அதாவது ஆடம்பரத்துக்காக, ஒரு பிரபலத்துக்காக, ஒரு பேருக்காக, புகழுக்காக செய்வதாக பார்க்கப்படுது. அப்ப அது உறுதியற்றது, தற்காலிகமானது அப்படின்னு சொல்லுது. அந்த தவத்தினால பலன் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் இன்னொரு தவம் என்ன? தாமச தவத்துல நிறைய மூடத்தனங்கள், முட்டாள்தனங்கள் அதுல புகுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அதனால தவறான விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யறோம். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் தாமச தவம் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த 2 வகையான தவங்களும் மனிதனை கீழ்நிலைக்கு தள்ளுகின்றன அப்படின்னு பார்த்தோம். இப்ப 3வதாக ஒரு தவம் இருக்கு இல்லையா? சாத்வீக தவம். அதுதான் மனிதனை இறை நெறியில் கொண்டு செல்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சாத்வீக தவத்துக்கு 4 அடிப்படை நிபந்தனைகள் கூறப்படுகின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சாத்வீக தவம் செய்யணும் அப்படின்னா, உடம்பை வருத்தாமல் செய்வது. உடம்ப எந்த வகையிலும் வருத்தக்கூடாது. பலனை விரும்பாமல் செய்வது. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யணும். யோகத்தில் நிலை பெற்று இருக்க வேண்டும். யோகம்னா எப்பொழுதும் அந்த ஆன்மாவோடு, அந்த அறிவோடு இணைந்திருக்கணும். அதுதான் இங்க யோகம். யோகம் என்றால் இணைதல்னு அர்த்தம். அப்ப எப்பொழுதும் அந்த ஆன்மாவோடு, அந்த அறிவோடு இணைந்திருக்க வேண்டும். இது 3வது நிபந்தனை. 4வது ஆழ்ந்த ஸ்ரத்தை. அதாவது அந்த வழிபாட்டில், அந்த தவத்தில் முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அப்ப இது மாதிரி 4 விஷயங்களை தான் சாத்வீக தவத்தினுடைய அடிப்படை பண்புகளாக, நிபந்தனைகளாக கீதை தான் இதை சுட்டி காட்டுது. அப்ப இந்த 4 நிபந்தனைகளுடன் செய்யப்படுகின்ற தவம் ஆன்ம தரிசன பாதையில் ஒருவனை அழைத்து செல்கின்றது அப்படின்னு சொல்லுது. அப்ப இது மாதிரி இல்லாமல் வேறு எந்த வகையில் நீங்கள் தவம் செய்தாலும் அந்த தவத்தினால் ஆன்மாவை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிடுது இந்த மந்திரம். அதே மாதிரி செய்கின்ற செயல்கள் இருக்கின்றது இல்லையா? இப்ப எப்படி அதை நம்ம 3 விதமாக பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயல்கள்லயும் 3 விதம் இருக்கு. அதுல சாத்வீகமான செயல், ராஜசமான செயல், தாமசமான செயல் அப்படின்னு நம்ம 3 செயல்களையும் பார்க்கிறோம். அப்ப அதுல சாத்வீகமான செயல் தான் ஒருவனை இறை நெறியிலும் அழைத்து செல்லும். அப்ப இங்க நம்ம என்ன செயல் செய்தாலும், என்ன காரியத்தை செய்தாலும், அது நம்முடைய குணாதிசயங்களுடைய அடிப்படையில எப்படி நம்ம செய்கின்றோம் என்பதை நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்து தான் அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அப்ப சாத்வீகமான தவம், சாத்வீகமான செயல் என்பது
ரொம்ப பொறுமையும், பலனின் மீது ஆசை இல்லாமலும், உடம்பை வருத்தாமலும், மிகுந்த நம்பிக்கையோடும், எப்பொழுதும் அந்த யோகத்தில் நிலை பெற்றதாகவும் இருக்க வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்ப பலனில் ஆசை வைக்காமல், பற்றின்றி, விருப்பு வெறுப்பு இன்றி, தனக்கென்று விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செய்வதுதான் இங்கு சாத்வீக செயல் என்பதாகவும் அறியப்படுகின்றது. அப்ப அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வாழும் வாழ்க்கையில நம்ம எந்த காரியங்கள் வேணா செய்து கொண்டிருக்கின்றலாம். ஏன்னா நமக்கு கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். உடம்புக்குள்ள இருக்கிறோம், விவகாரத்துக்குள்ள இருக்கணும், இல்லாம இருக்க முடியாது. அப்ப இந்த உலக விவகாரங்களுக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்ம செய்கின்ற செயல் எப்படி இருக்கணும்னா சாத்வீகமான செயலாக இருக்கணும். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த செயல்கள் செய்ய வேண்டும். எதன் மீதும் ஆசை வைக்காமல் செய்ய வேண்டும். பற்றில்லாமல் இருக்க வேண்டும். தனக்கென்ற விதிக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். இதுதான் இங்க சாத்வீகமான செயலாக பார்க்கப்படுகின்றது. அப்ப அத்தகைய செயல் ஒருவனை இறைநெறியில் அழைத்துச் செல்கின்றது. அதுவே ஆசை வயப்பட்டு, தன்முனைப்பட்டு, மிகவும் பாடுபட்டு செய்வது ராஜச செயல் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனாலதான் நான் நேத்தெல்லாம் சொன்னேன், இந்த மூச்சு பயிற்சி, இந்த யோகா, பூஜை, புனஸ்காரங்கள் இதெல்லாம் நம்ம பண்றது ஒரு விதமான ராஜச செயலாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏன்னா அதுல ஏதோ ஒரு தன்முனைப்பு, ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பிரதிபலன் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அதை செய்யறோமே தவிர ஆத்மார்த்தமா எதையும் நம்ம செய்யறது இல்லை. அப்ப அதை தான் இங்க சுட்டிக்காட்டி அந்த செயல்களுடைய விளைவுகளை நீங்க கவனிச்சுக்கங்க. இது ராஜச செயலா, தாமச செயலா அல்லது சாத்விகமான செயலா என்பதை நீங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிறது. இப்ப செயலின் விளைவையும், நஷ்டத்தையும், துன்பத்தையும், சொந்த ஆற்றலையும் எண்ணி பாராமல் எப்படி வேணாலும் செய்யலான்னு செய்யற செயல் தாமச செயல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு செயலை செய்யும் போது மனம் போன போக்கில் அந்த செயலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், அது தாமச செயலாக பார்க்கப்படுகிறது. அப்ப இது மாதிரி 3 செயல் விளைவுகளை நம்ம பார்த்துட்டு நம்ம எதுல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ விசாரம் பண்ணி நம்மை நாமே சீர்படுத்தி நெறிப்படுத்திக் கொள்றது தான் இங்க ஆன்மீக பணியினுடைய முன்னேற்றமாக பார்க்கப்படுது. அப்ப இத்தகைய செயல் ஆன்மீக பாதையில் ஒருவனை சரியானபடி அழைத்து செல்ல வேண்டும் என்றால் அவன் எதுல இருக்கணும்? சாத்வீகமான செயல்ல இருக்கணும். சாத்வீகமான தவம் செய்யணும்னு சொல்லுது. அப்ப இப்ப நம்ம 2 விஷயம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? முதல்ல புலன்களால் ஆன்மா அடையப்படுவதில்லைன்னு பார்த்தோம். 2வது தவத்தாலோ கர்மங்களாலோ அடையப்படுவதில்லை என்று பார்த்தோம். அப்ப 3வது எப்படித்தான் அடையப்படுவது, எதனால் தான் ஆன்ம தரிசனம் வாய்க்கிறது அப்படின்னு பார்த்தா அதற்கு ஒரு 3 படிகளை சொல்லுது. 3 படிநிலைகளை, 3 விதமான பாதையை இந்த மந்திரம் காட்டுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாதை புத்தியில் ஒரு தெளிவு. ஏன்னா அந்த புத்தியில் ஒரு தெளிவு இருந்தா தான் நம்ம எப்படி பயணிக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம மனம் போன போக்குல போயிட்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்போம், நாளைக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருப்போம். மாறி மாறி மனம் ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேபிளா இல்லாம கண்டபடி மனம் போற பக்கம்லாம் பாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பயிற்சி முறைகள் எல்லாம் என்ன ஆகும்? அவனை பின்னோக்கி தள்ளிவிடும். அவன் அதை வெற்றி அடைய முடியாது. அப்ப அதனால இங்க 3 படியில முதல் படியாக புத்தியின் தெளிவை எதிர்பார்க்குது. 2வது தெளிந்த புத்தியால் தூய்மை பெற்ற மனம் இருக்க வேண்டும்னு எதிர்பார்க்குது. அப்ப மன தூய்மை ரொம்ப மிக அவசியமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப இங்க புத்தியின் தெளிவு, தெளிந்த புத்தியால் தூய்மை பெற்ற மனம் அப்படிங்கிற 2 விஷயத்தோட நிக்காம அந்த தூய்மை பெற்ற மனதில் செய்யப்படுகின்ற தியானம் என்ற ஒரு 3வது விஷயத்தையும் இங்க ஆன்ம தரிசனத்துக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்குது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப ஆன்ம தரிசனத்துக்கான 3 படிகள் பற்றிய விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா, இப்ப புத்தியின் தெளிவுனா என்ன? இப்ப நம்முடைய அறிவு சாதாரணமாவே 3 நிலைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவு அது எப்படி அப்படின்னு பார்த்தா, சாதாரணமா இயல்பு உணர்ச்சி, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இயல்பான உணர்ச்சி, அப்புறம் நம்ம புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற புற அறிவு, அப்புறம் அதை மீறி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய உள்ளுணர்வு. அப்ப இந்த 3ம் நம்ம இடத்துல 3 நிலைகளிலே மாறி மாறி செயல்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவாற்றல், புத்தி சக்தியானது ஒரே நிலையில் இருக்காது. ஏன்னா அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அதனுடைய இயல்புல இருக்கும். அப்புறம் புற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கும். அப்புறம் உள்ளுணர்வு பார்த்து திரும்பும். உள்ளவையும் பார்க்க போகும். அப்ப இது மாதிரி இந்த 3 நிலைகள் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த 3 விஷயத்துல அந்த இயல்புணர்ச்சி, புற அறிவு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எது நமக்கு தெளிந்த விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா, இந்த உள்ளுணர்வு தான் ஒரு தெளிந்த மனதை கொடுக்கும். அதை தான் நம்ம பிடிக்கணும்.
அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த உள்ளுணர்வு தான் இங்க புத்தி என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதாவது இந்த புறத்திலிருந்து கற்றுக்கொண்ட அறிவோ அல்லது கேட்டுக்கொண்ட அறிவோ இந்த எந்த புற உபகரணங்களின் துணையும் இல்லாமல் அந்த உணர்வின் ஆழத்திலிருந்து எழுகின்ற ஒரு அறிவு இருக்கு பாருங்க, அதுதான் உள்ளுணர்வுன்னு சொல்லப்படுது. இன்ட்யூஷன் சொல்றோம். அந்த இன்ட்யூஷன் நமக்குள்ள இருந்து மலரணும். அதுதான் உள்ளுணர்வு. அதுதான் பேருணர்வு தன்மைக்கும் அடுத்தது நம்மளை கொண்டு போகும். அந்த உள்ளுணர்வை தான் நம்ம பிடிக்க கத்துக்கணும். அந்த உள்ளுணர்வை ஒருபோதும் பொய்ப்பதில்லை. அதனால அந்த உள்ளுணர்வு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழமா பார்க்கும்போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த உள்ளுணர்வு நிலை கொண்டிருக்கின்ற இடத்தை தான் இதய தாமரை, இதய குகை, ஞானக்கண், நெற்றிக்கண் அப்படியெல்லாம் பேசுது. ஏன்னா அந்த இடம் தான் அது இருப்பு கொண்டிருக்கிற இடம், மையம், இந்த உடம்பினுடைய மையப்பகுதி. அப்ப அந்த உள்ளுணர்வு விழிக்குது இல்லையா? அந்த உள்ளுணர்வை விழித்துக் கொள்வது தான் இங்க புத்தி யோகம் என்றும் பார்க்கப்படுகின்றது. இதை கீதை சொல்லுது, புத்தி யோகம் அப்படின்ட்டு. அப்ப மனசஸ்து பராபுத்தி அப்படின்னு கீதை சொல்லுது 2வது அத்தியாயத்துல 49வது மந்திரத்திலிருந்து, அதாவது 49வது ஸ்லோகத்திலிருந்து 58வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த பராபுத்தியை பத்தி பேசும் பகவத்கீதை. மனசஸ்து பராபுத்தி, அந்த மனம் எப்படி பராபுத்தி நிலைக்கு பரிணமிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்க பகவத்கீதை பேசுது. அப்ப அது எப்படின்னா, இப்ப இந்த இதய தூய்மையினால், பிரார்த்தனையினால், காயத்ரி மந்திரம் போன்ற ஜபதபங்களால் இந்த புத்தி விழிப்படைகின்றது அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த புத்தியை விழிப்படைவதற்கான சில வழிமுறைகளை சொல்லி கொடுக்குது, சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குது. அப்ப அதுலதான் நான் ஒரு விஷயமா இந்த ஓம்கார மந்திரத்தையும் நான் உங்களை சேர்த்திக்க சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய, அதாவது குறுக்கு வழி. நம்ம நிறைய விஷயங்களை படிக்காம டக்குன்னு உள்ள அது ஃபயர் ஆகும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுல காயத்ரி மந்திரங்கள், இந்த ஓம்கார மந்திரங்கள் இதெல்லாம் அந்த புத்தியை எளிதாக விழிப்புற செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி அது புத்தி விழிப்புற்று விட்டால் தன் இதயத்திலே அந்த பேரொளியை அவன் காண முடிகின்றது. இப்ப இதயத்தில் அவன் பேரொளியை காண முடிகின்றதுன்னா அந்த அறிவு பிரகாசமாக நானே இருக்கின்றேன் என்பதை அவனால் உணர முடிகின்றது. எல்லாவற்றையும் அந்த அறிவாக பார்க்கின்றான், தன்னுள் அதை பார்க்கின்றான். அததான் ஒரு உபனிஷத் சொல்லும், நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கின்றது அப்படின்னு ஒரு உபனிஷத்தை சொல்லுது. அப்ப எப்படி, இப்ப இந்த மொத்த பிரபஞ்சமே என்னுள் எப்படி இருக்கிறது? அந்த அறிவா இருக்குது. அப்படிதான் பார்க்கணும். எப்படி அறிவா இருக்குதுன்னா, இங்க புறத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் தான் இதை கேலக்சின்னு சொல்றேன், நான் தான் இதை சூரியன்னு சொல்றேன், நான் தான் இதை சந்திரன் சொல்றேன், நான் தான் இதை கடவுள்னு சொல்றேன். அப்ப எல்லா விஷயம் நானே தான் சொல்றேன், எல்லாம் என்னாலே தான் அறியப்படுகின்றது. அப்ப அப்படிப்பட்ட என்னால் அறியக்கூடிய அந்த அறிவு இருக்குது இல்லையா, அதைத்தான் இங்க ஆன்மான்னு சொல்றோம். அப்ப அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இங்க எல்லாமே நம்ம அறியப்பட முடியும். அப்ப அந்த புத்தி விழிப்புற்றவன் தன் இதயத்தில் பேரொளியை காண்கின்றான் அப்படின்னு சொன்னா, அந்த அடிப்படையில தான் இந்த அறிவாக மலர்ந்து விட்டான் என்னும் போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அவனுள்ள அவன் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா அறிவாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அவனுடைய அறியாமை எல்லாம் அகல்கின்றது அப்படின்னு சொல்லுது. அப்போ அததான் இந்த கீதை சுட்டி காட்டும் போது கூட, விழிப்படைந்த புத்தியை தேரோட்டியாக கொண்டவனின் பயணமே தனது லட்சியத்தை அடைகிறது அப்படின்னு சொல்லுது. அந்த 5 குதிரைகள் தான் 5 புலன்கள், கடிவாளம் தான் மனசு. அதாவது 5 புலன்கள் தாறுமாறா போகிறத இந்த கடிவாளத்தின் மூலமாக கட்டுப்படுத்துறோம். அப்ப அந்த 5 குதிரைகளாகிய 5 புலன்களையும் மனமாகிய கடிவாளத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்றவன் அந்த தேரோட்டியாகிய புத்தி. அப்ப அந்த தேரோட்டி சரியா இருந்தா தான் அந்த பயணம் சரியாக இருக்கும். தேரோட்டி தூங்கிட்டான்னா பயணம் தாறுமாறா போயிடும். அப்ப அதனால தேரோட்டி விழிப்பாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே புத்தி விழிப்பாக இருக்க வேண்டும். அப்ப யாருக்கு புத்தி விழிப்படைந்திருக்கிறதோ அவர்கள் தான் அந்த இறைவனை அடைகிறார்கள், அந்த இலக்கை அடைகிறார்கள் அப்படின்னு இங்க சுட்டிக்காட்டுது. ஏன்னா இப்ப நம்முடைய இலக்கு என்ன? இறைவன் தானே. இப்ப நம்ம அடைய வேண்டிய இலக்கு இறைவன். இறைவன்னா என்ன? ஆன்மா, அறிவு, பிரம்மம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதுதான் நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னா இங்க என்ன நமக்கு தேவை? புத்தி விழிப்புற வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்ப விழிப்படையாத புத்தியை தேரோட்டியாக கொண்டவனின் பயணம் லட்சியத்தை அடைவதில்லை. அவன் மீண்டும் மீண்டும் உலகியலில் உழல்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான்? புத்தி விழிப்படையாத காரணத்தினால ஏதோ இந்த பாடத்திட்டத்தை கேட்கிறான், படிக்கிறான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான். ஆனாலும் அந்த புத்தி விழிப்படையாத தன்மையினால என்ன பண்றான்? அப்ப இருந்த ஒரு ஆர்வம் நாளடைவுல குறைஞ்சி போய்
திருப்பி அவன் உலக விவகாரத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு மீண்டும் உலகத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அப்புறம் மரண தருவாயில திரும்பி பார்க்கறான். அடடா! நான் அந்த டைம்ல கொஞ்சம் ஆர்வமா போனேன் இந்த ஆன்மீக விஷயத்துல. இப்ப எல்லாம் விட்டுட்டேன். இப்ப மீண்டும் அத போய் தெரிஞ்சுக்கலான்னா, இப்ப உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறான். புலம்பி என்ன பண்ண முடியும்? அந்த காலத்தையே பயிர் செய்யின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொன்ன மாதிரி, அந்தந்த காலத்துல பயிர் செய்தா தானே அது சரியான அறுவடை செய்ய முடியும். காலம் மீறி அந்த பயிர நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்? மழை வராத நேரத்துல போய் போட்டோம்னா, வெயில்ல காய்ஞ்சு தான் போகும். அப்ப எப்ப மழை வரும்? எப்ப காத்து அடிக்கும்? அப்படின்னு ஒரு விவசாயிக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு விவசாயம் பண்றானோ, அது மாரி நாமளும் இந்த வாழ்க்கையில எந்த நேரத்துல எத படிக்கணும்? எப்ப படிச்சா அது புரியும்? அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வரணும். நெறைய பேர் இந்த பாடத்திட்டங்கள் படிக்க வர்றவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் இப்ப கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம்? வயசான பிறகு பார்த்துக்கலாம், வயசான பிறகு பார்த்துக்கலாம். எல்லாம் ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் பார்த்துக்குவோம். இப்ப வந்து சம்பாதிக்கிறதுல மூடுல பார்ப்போம். இதுதான் முக்கியம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா அப்படி சம்பாதிக்கிற வேகம், ஓட்டம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அவன மேலும் மேலும் அதுல தான் ஈடுபாடு பண்ணி, மனசு அதிலேயே போய் சிக்கிக்கிட்டு இருக்கிற மனச, ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் அவன் எப்படி கொண்டு வர முடியும்? ஏற்கனவே உலக விவகாரத்துக்குள்ள அது ஓடிக்கிட்டு இருக்கிற மனசு. ஏன்னா நெறைய அதுல தான் ட்ரெய்னிங் குடுத்து வச்சிருக்கிறான். எத்தன ஆண்டுகளா? அவனுடைய 58 ஆண்டுகளோ, 60 ஆண்டுகளாகவோ அது ஃபுல்லா ட்ரெய்னிங் அதுல இருக்குது. உலக விவகாரத்துல. அப்புறம் இறுதி நாட்கள்ல வந்து நான் இப்ப அத மாத்தி என்னுடைய ஆன்மீக பாதையில கொண்டு வரேன். ஆன்ம விஷயத்துக்கு திருப்புறேன்னா எங்க திரும்பும்? "5ல் வளையாதது 50ல் வளையுமா?" அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க பெரியவங்க அந்த காலத்திலேயே. அப்ப 5 வயசுல ஒண்ண வளைக்க முடியலன்னா, 50 வயசுல எப்படி வளையும்? அது வளையாது. அப்ப மனசு என்ன பண்ணும்? ஒத்துழைக்காது. அப்ப எப்போ அந்த பருவத்திலேயே பயிர் செய்யணுங்கிற மாரி, அந்தந்த காலத்திலேயே இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் உள்ள வாங்கிக்கணும். இந்த ஆன்மீக விஷயம் வந்து மற்றவர்களால் சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த மாரி விஷயங்கள கேட்டா சாமியார் ஆயிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லி வச்சிருக்காங்க. அத நம்பிக்கிட்டு நெறைய பேர் இதுக்குள்ள வர்றதில்ல. ஓ! இத நம்ம படிச்சோம்னா சாமியார் ஆயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு பயந்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் இங்க சொல்லல. அதாவது யாருன்னா, இதற்கு முரண்பாடான மனிதர்கள் தான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இத படிக்கக் கூடாதுன்னு திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு கருத்துரைகள் அதெல்லாம். நம்ம அதெல்லாம் தவறா புரிஞ்சுக்கிறோம். நாம தான் எப்பயுமே மத்தவங்க சொல்றத தானே கேட்கிறோம். சாஸ்திரம் சொல்றத கேட்க மாட்டோம். அப்ப சாஸ்திரத்தையே படிக்காத ஒருத்தன் வந்து இதெல்லாம் படிச்சீங்கன்னா சாமியார் ஆயிடுவீங்கன்னு சொன்னா, அத நம்புறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ இத படிச்சீன்னா அறிவாளி ஆயிடுவப்பான்னு சொல்லுது. கேட்க மாட்டேங்கிறோம். அப்ப நம்ம அறிவாளி ஆகுறதுக்கு தயாரா இல்ல. அறியாமையில் இருக்கத்தான் தயாரா இருக்கிறோங்கிறது தான் இங்க விஷயம். அப்ப அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாரி பாடத்திட்டங்களுக்கு வந்து வர்றவங்களுக்கு புத்தி விழிப்பற வைக்கணும். புத்தி தான் விழிப்புறணும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுது. அப்படி இல்லாதவன் என்ன பண்றான்? மீண்டும் இந்த உலகியல்ல போய் சிக்கிக்கிறான் அப்படின்னு தான் இங்க சுட்டிக்காட்டுது. அப்ப 2வது அந்த தெளிந்த புத்தியால் தூய்மை பெற்ற மனம். அப்ப புத்தி வந்து தெளிவாயிடுது. இப்ப மனசு எப்படி தூய்மை பெறுறது? மனம் எப்படி தூய்மை ஆகும்? இதற்கு வந்து என்ன பண்ணணும்னா, பற்றற்று இருப்பது தான் மன தூய்மைக்கு முதல் படி. பற்றற்று இருக்கணும்னா என்ன? எப்படி பற்றற்று இருக்கிறது? அபிமானம் தானே. நமக்கு வந்து எல்லாம் என்னுடையது, எனது, நான் அப்படிங்கிற அபிமானம் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் பற்று வருது. இப்ப இந்த பாடத்திட்டங்கள நம்ம படிக்க படிக்க என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான். இதுல என்னத்த போய் நான் அபிமானம் வைக்கிறது? அவனே எல்லாமா இருக்கிறான். அவனுடைய லீலை, வினோதத்துல இப்படி பல விதமா இயங்கிட்டு இருக்குது. அதது அதனுடைய காரியத்துல இருக்குது. அதற்கு உண்டான அறிவு அங்க பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இதுல நான் என்னத்த போய் இதுக்கு மாற்றம் பண்ண போறேன்? அதனால அது அது வாழ்க்கை அது வாழட்டும்னு சொல்லி அப்படியே அத வேடிக்கை பார்க்கிற அந்த சாட்சி பாவனைக்குள்ள நம்ம வரும்போது, தானாகவே ஆசைகள் விட்டு விடுகின்றது. ஆசை எப்போ வரும்? தனக்கு வேற இன்னொன்னு இருக்குன்னு தான் ஆசை வரும். அங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான். அதுதான் நானாவும் இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா, அங்க ஆசை வராது. ஏன்னா நான் அடைய வேண்டிய இலக்கே நானாக இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு, நான் அதற்கு வேறாக இன்னொன்னு என்ன போய் அடையறதுக்கு இருக்கு? அப்ப இங்க எது வருதோ வரும், எது போகுமோ போகட்டும். அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிந்த புத்திசாலித்தனம் யாரிடத்துல இருக்கிறதோ, அவர்கள் பற்றற்ற நிலைக்கு வந்து விடுகின்றார்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுதான் மன தூய்மைக்கான மிக ஆழமான படியாக பார்க்கப்படுது. மன தூய்மை என்ன சொல்லுதுன்னா, இருமைகளற்ற நிலைங்கன்னு மன தூய்மை பேசும். மன தூய்மைக்கு முதல் படியாகவே இருமைகளற்ற நிலை. இருமைகளற்ற நிலைன்னா என்ன? இருப்பது ஒன்றே. அது இறைவன் மட்டுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப அங்க இன்னொன்னு இருக்குன்னு சொன்னா தான் நமக்கு ஆசை வரும். அதுவே தான் நான்னு தெரியும்போது, எனக்கு என்ன இப்ப தோணும்? எப்படி மனதுல ஆசைகள் வருதுன்னா, இப்ப நான் வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க முடியல. இன்னொருத்தன் கார் வாங்கி ஓட்டிட்டு இருக்கிறான். இப்ப நான் வந்து ஒரு பெரிய பங்களா கட்டணும்னு ஆசைப்படுறேன். இன்னொருத்தன் பெரிய பங்களா கட்டி அதுல வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்ப நான் வந்து அவன வேறாகவும், என்ன வேறாகவும் பார்க்கறதுனால எனக்கு என்ன ஆகுது? அவன் மீது பொறாம வருது. ஓ! அவன் கார் வாங்கிட்டான், நம்மளால கார் வாங்க முடியல. அவன் வீடு கட்டிட்டான், என்னால வீடு கட்ட முடியலங்கிற பொறாமை குணம் வருது. எப்போ? ஒரு சராசரி மனிதனுக்கு. எப்போ இந்த மாரி ஆன்ம ஞான பாடங்கள் எல்லாம் படித்து ஒரு தெளிந்த ஞானியா ஒருத்தன் மாறிடுறானோ, அப்ப அவனுக்கு புரியுது.
இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான். அவனுடைய லீலா வினோதங்கள் வந்து ஒவ்வொரு உடல்லயும் பிரகாசிச்சு கொண்டிருக்குது. அது அறிவா பிரகாசித்துட்டு இருக்கு. அப்புறம் அவனுடைய வினைவழி, அவனுடைய அனுபவம்ங்கிறதுனால என்ன இப்படி வச்சிருக்கிறான், அவன் அப்படி வச்சிருக்கிறான்னாலும், இது உடல் சார்ந்த அனுபவங்கள் தானே தவிர, ஆன்மாவிற்கு எந்த அனுபவமும் இல்ல. அப்ப அதே ஆன்மா அவனிடத்துல அப்படி பிரகாசிக்குது அப்படின்னா, அப்ப அதே தானே நானுமே, இதுதானே நானுமே. அப்ப அதுல நான் அந்த மாரி ஆனந்தமா இருக்கிறேனே, பரவாயில்லன்னு சொல்லி ஏத்துக்குவான். அப்ப ஒரு தெளிந்த ஞானி என்ன பண்ணுவான்னா, இந்த உடம்புக்கு கார்ல போகிறது பாக்கியம் இல்ல. கார் அனுபவமாக்க முடியல. ஆனா அந்த உடம்புல கார்ல போற பாக்கியம் குடுத்திருக்கிறது. அப்ப அத அனுபவிக்கட்டும், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அத ஆனந்தமா வேடிக்கை பார்ப்பான். ஏன்னா, அந்த கார்ல போறது நானே தான் அப்படின்னு புரியும் அவனுக்கு. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் அந்த உடம்புக்குள்ளயும் இருக்குது. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அறிவு தான் அந்த உடம்புக்குள்ளயும் இருக்குது. அந்த அனுபவங்கள் இந்த உடல் சார்ந்து இருக்கிறத தவிர ஆன்மாவுக்கு இல்லைன்னு தெரிந்து கொண்ட ஞானிக்கு, அப்ப இந்த உடம்புல தான் அந்த ஆசை காரணமா அந்த அனுபவங்கள் நடக்குதே தவிர, ஆன்மாவுக்கு ஒரு அனுபவம் இல்லங்கிறதுனால, நான் இந்த உடம்புல இருந்தா என்ன? அந்த உடம்புல இருந்தா என்ன? ஆசையின் அடிப்படையில அவன் கார்ல போறான், போகட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம வேடிக்கை பார்க்கலாம். சரி, ஆன்ம ரீதியாவே நம்ம கார்ல போறோமான்னா, போறோமே. அந்த உடம்புல கார்ல தானே போறோம். அப்ப அந்த உடம்புல நம்ம பங்களாவுல தானே இருக்கிறோம். அப்ப நாம அத ஏத்துக்குவோம். எப்படின்னா, ஓ! அதனால பரவாயில்ல. அந்த உடம்புல நான் அத அனுபவிக்கிறேன். இந்த உடம்புல அனுபவிக்க முடியல. அந்த உடம்புல அனுபவிக்கிறேன். அப்போ சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி புரிதல் வந்துடுச்சுன்னா, அப்ப நம்ம எல்லாவற்றையும் எப்படி பார்ப்போம்? அதுதான் அதனுடைய இயல்பில் இருக்கட்டும்னு சாதாரணமா எடுத்துக்குவோம். இது வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அந்த பணக்கார ரீதியாக மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. ஏழை ரீதியாகவும் பார்க்கணும். இப்ப எனக்கு கொடுக்கப்பட்டடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஏதோ உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ன்ற தேவைகள் எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்குது. இந்த மாரி என்ன வச்சிருக்குது இந்த உடம்ப. ஆனா இது கூட இல்லாம இருக்கிறவன் கீழ பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கிறவன பார்க்கிறோம். அவனுக்கு பாவம் போத்திக்கிறதுக்கு கூட ஒரு பெட்ஷீட் இல்ல. குளிர்ல நடுங்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய ட்ரெஸ்ஸ பார்த்தா எல்லாம் கிழிஞ்சு இருக்குது. ஒரு நல்ல தலகாணி இல்ல. படுக்கிறதுக்கு ஒரு நல்ல பாய் இல்ல. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்ல. சாப்பாடு இல்ல. பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஓரத்துல அப்படியே குறுகி படுத்துட்டு இருக்கிறான். அத பார்க்கும்போது என்ன தோணும்? அந்த உடம்புலயும் நான் தான் இருக்கிறேன்னு தோணும். தோணணும். ஏன்னா அவன் தான் பொதுப்படையானவன். அவன் தானே ஆன்ம ஞானி. அப்ப என்ன இங்க புரிந்து கொள்ளணும்? எல்லாவற்றிலும் அந்த ஆன்மா இருக்கிறது. அது அதனுடைய வினை பயன அத அனுபவிச்சுட்டு இருக்குது. அது அதனுடைய உடல் விஷயத்துல அது செய்த வினை பயன் அனுபவம் வந்து அதுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அனுபவம் அந்த உடலுக்கும் மனசுக்கும் தானே தவிர ஆன்மாவிற்கு இல்ல. அப்ப நான் ஏன் இத பற்றி அலட்டிக்கணும்? அப்ப நான் எல்லாவற்றிலும் இருந்தாலும் அந்த செயல் விளைவுகள் என்னை பாதிக்காது அப்படிங்கிற அந்த தெளிவு ஞானிக்கிட்ட இருக்கிறதுனால அவனுக்கு அந்த ஆசைகள் எல்லாம் இருக்காது. எந்த ஆசையும் இருக்காது. அப்ப ஒண்ணு அடையணுங்கிற ஆசையும் இருக்காது. ஒண்ணு அடைய முடியலையேங்கிற பிரச்சனையும் இருக்காது. அவனை விட நான் கீழ இருக்கிறேனேங்கிற கவலையும் இல்ல. அவனோட மேல இருக்கிறேன்னு அந்த பந்தாவும் இல்ல. அப்படி ஒரு நிலையில ஆனந்தமாக இருக்க முடியும். அதத்தான் இங்க சாஸ்திரம் மன தூய்மைக்கான வழியாக சுட்டிக்காட்டி, தனியா ஆசைகள்னு எடுத்துக்கிட்டா எத்தனை ஆசைகள் நம்ம விட முடியும்? அது எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆசைகள ஒவ்வொன்னா நம்ம விடணும்னா அதுக்கு பிறவிகளே பத்தாது இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு ஆசையா ஒவ்வொரு பிறவியா விட்டுட்டு வர முடியுமா? அப்ப இது எல்லாத்துக்கும் சிறந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த புத்தியை விழிப்புற செய்யும்போது தான் ஒட்டுமொத்தமா நம்மளால ஆசையை விட முடியும்னு நீங்க சொல்லுது. இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற சாராம்சம் என்ன அப்படின்னா, எப்பொழுது நம்முடைய புத்தி விழிச்சுக்குதோ, அப்ப நமக்கு புரிஞ்சிடுது. நான் தான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன். ஆனா நான் தூய அறிவா, ஆன்மாவா இருக்கிறேன். எனக்கு எந்த அனுபவமும் இல்ல. அந்த அனுபவம் எல்லாம் உடல், மனம் சார்ந்த அனுபவங்கள். அப்ப அதன் வழியாக ஒண்ணு வந்து கீழ் நிலையில இந்த துயரத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று மேல் நிலையில அந்த ஆனந்தத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. அதுல ஆன்ம ஞானிகளுடைய உயரிய ஆனந்தம் கூட அதில் அடக்கமாகுது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஞான அனுபவங்களும், அந்த ஆன்ம ஞானியினுடைய அந்த ஆன்ம அனுபூதியும், அந்த ஆன்மாவினுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சாதாரண பாமரனுடைய கீழ்நிலையான பிறவியையும் பார்க்கும்போது, இது எல்லாம் உடலும், மனமும் சார்ந்த அனுபவங்கள். அதில் எனக்கு சம்பந்தம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கின்ற உயரிய ஞானி மட்டும் தான் இந்த உலகத்தை அப்படியே வெற்று பார்வை பார்க்கிறான். சாட்சியா பார்த்துட்டு இருப்பான். அவன் எதிலும் சம்பந்தப்பட மாட்டான். ஏன்னா என்ன சம்பந்தப்பட்டு என்ன ஆக போகுது? அதுக்கு சம்பந்தம் இல்லாத உடம்புக்கும், மனசுக்கும் சம்பந்தம் இல்லாத நான் ஏன் போய் அதில சம்பந்தப்படணும்? அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இருப்பான். அப்ப அவனுக்கு தான் அந்த புத்தி விழிப்புற்று இருக்கின்றதுன்னு அப்படி புரிந்து கொள்ளணும். அப்ப அப்படிப்பட்ட ஞானியினுடைய உள்ளுணர்வு தான் அங்க விழிப்பு அடைஞ்சிடுச்சு. அப்பதான் விழிப்பு அடைஞ்சிடுச்சு. அப்ப அந்த விழிப்பு நிலை தான் அவன என்ன பண்ணுதுன்னா, அந்த பேருணர்வு நிலைக்கு கொண்டு போய் எல்லாமே நான் தான் இருக்கிறேன்னு தெரியும்போது, இந்த பிரபஞ்சமே எனக்குள்ள தான் இருக்குன்னு தெரியும்போது, அப்ப இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு மாயா வினோதம் தான். அதுல போய் நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லன்ட்டு அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறவன் தான் இங்க ஞானி. ஒண்ணும் மாத்த முடியாது. ஏன்னா இது பூரா படத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற திரைப்படம்.
இந்த சினிமாவில் சீனை நீங்க எப்படி மாத்த முடியும்? அது ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா ஓடட்டும். அதை நம்ம வேடிக்கை பார்க்கலாம்னு நீங்க பார்க்கணுமே தவிர, இப்ப கதாநாயகனை கொல்வதற்காக ஒரு வில்லன் பின்னாடி இருந்து அப்படியே துப்பாக்கியோட வரான உடனே, இங்க நீங்க சீட்ல உட்காந்துட்டு அவன் பின்னாடி வரான்னு கத்துறதுனால கதாநாயகனை காப்பாத்திட முடியுமா? காப்பாத்த முடியாது. அப்ப கதாநாயகனை சுடணும்னு ஒரு சீன் இருந்ததுன்னா, பின்னாடி வில்லன் வந்து கதாநாயகனை சுட்டே தீருவான். அப்ப அந்த சீனை நம்ம வேடிக்கை பார்க்கணும். இங்க இருந்துகிட்டு நீங்க எச்சரிக்கை கொடுத்து அந்த கதாநாயகனை காப்பாத்த முயற்சி பண்றது எப்படி ஒரு அறியாமையோ, அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் அவரவருடைய வினை பயனை அவங்க அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம். அதை மாற்றுவதற்காக நாம் ஏதேனும் முயற்சி செய்தோம்னா, அந்த சினிமா சீன்ல உள்ள புகுந்து நம்ம ஏதோ பண்றோங்கிற மாரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க சொல்றதுனால அவங்க மாறிடுவாங்களான்னா, மாற மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். படம் எடுத்தாச்சு இல்லையா? படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்கிற படத்துல போய் சீனை மாத்துறதுக்கு நம்மளுக்கு எப்படி பார்வையாளர்களுக்கு ரைட்ஸ் இல்லையோ, அது மாரி தான் இங்கேயும் ரைட்ஸ் இல்லன்னு நான் சொல்றேன். அதனால இங்க யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, அவரவர்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னுடைய வாழ்க்கைய நான் மாத்திக்க முடியும். அவ்வளவுதான். இன்னொருத்தருடைய வாழ்க்கைய நான் மாத்த முடியாது. அதுக்கு தான் சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்தா, எனக்கு பிடிச்சமான சீட்ல உட்கார்ந்து நான் படத்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்துக்கலாம், இல்லன்னா பால்கனில உட்காந்துக்கலாம், இல்லன்னா தர டிக்கெட் கூட போலாம். அது என்னுடைய விருப்பம். அது மாதிரி இந்த உலகத்துல நான் எப்படி வேணா வாழலாம். கீழ்நிலையிலயும் வாழலாம், மேல்நிலையிலயும் வாழலாம். அந்த வாழ்க்கை என்பது எனக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனக்குள்ள பிரத்யேக பகுத்தறிவு அதை தீர்மானிக்கின்றது. அந்த புத்தி சக்தி என்னிடத்திலேயே இருக்கின்றது. அப்ப அந்த மாரி என்னுடைய புத்தி சக்தியை வைத்துக் கொண்டு தான் நான் என்னுடைய வாழ்க்கையை கூட மாற்றிக் கொள்ளவும் முடிகின்றதுன்னு சொல்ல வருது சாஸ்திரம். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப இந்த புத்தி சக்தி விழிப்பு இருக்கின்ற பொழுது, நம்முடைய பிராரப்த கர்மாவ கூட மாத்த முடியும். எப்படி மாத்துனாங்க மகான்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ சைவ சித்தாந்தத்துல ஒரு கதை இருக்கு. பக்த மார்க்கண்டேயான்னு ஒரு கதை. அப்ப என்றும் 16. அவனுக்கு இறப்பே கிடையாது. அப்ப அவன் 16 வயசு வரைக்கும் எப்பயுமே 16லயே இருக்கணும் அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவது எப்படி சாத்தியமாகும்? அது பிராரப்த கர்மாவை மாத்துவதற்கான அதிகாரம் அந்த ஈஸ்வரனுக்கிட்ட இருக்குது. அப்ப அது மாதிரி இங்க ஈஸ்வரன்கிற நம்முடைய மனதுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் வந்து புராண கதைகள். இந்த புராண கதைகளுடைய தாத்பரியம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு 16 வயசுல இறந்து போயிடுவான் அந்த மார்க்கண்டேய மகரிஷி. அவங்க அப்பாகிட்ட வந்து கேட்கிறாரு ரிஷி, உனக்கு வந்து 16 வயசுல ஒருத்தன் உயிரை விட்டுருவான். ஆனா எல்லா திறமையும் உள்ள பையனா வேணுமா? இல்ல 100 ஆண்டுகள் வரைக்கும் வாழணும். ஆனா எந்த திறமையும் இல்லாத ஒரு வெகுளியா, ஒரு பைத்தியக்காரனாட்ட ஒரு பையன் வேணுமா? எப்படி வேணும்னு கேட்டா, அந்த ரிஷி என்ன சொல்றாரு? எனக்கு எல்லா திறமைகளும் பொருந்திய பையன் தான் வேணும். எனக்கு வந்து 100 வயசு வரைக்கும் ஒரு பைத்தியக்காரனா ஒரு பையன் வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் 100 வயசு வாழ்ந்தா என்ன? 1 வயசு வாழ்ந்தா என்ன? அந்த பைத்தியக்கார பையன் எனக்கு வேண்டாம். நல்ல திறமைசாலியான பையன் தான் எனக்கு வேணும். அவனுக்கு வயசு கம்மியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த ரிஷி வந்து அப்படியே ஆசீர்வாதம் பண்றாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பையன் பொறக்குறான். அவன் தான் மார்க்கண்டேய மகரிஷி. அப்ப அந்த மார்க்கண்டேய மகரிஷி நல்ல திறமைசாலி, புத்திசாலி, இந்த மாதிரி ஆன்ம ஞானத்திலலாம் தேர்ச்சி பெற்று மிகப்பெரிய ஒரு ஆன்ம அனுபூதியில் இருக்கக்கூடியவர். அவருக்கு 16 வயசு ஆகும்போது மரணம் நெருங்கிடுச்சு. இப்ப அவங்க அப்பா, அம்மாலாம் கவலைப்படுறாங்க. ஐயோ! இவ்வளவு அழகான, இவ்வளவு புத்திசாலியான பையன நான் பெத்துட்டு 16 வயசுல இழக்கப் போறேனே! என்னடா பண்றது? அப்படின்னு கவலைப்படும்போது, அவன் சொல்றான், அப்பா எனக்கு தான் அந்த புத்தி சக்தி அவனே இருக்கிறான். உள்ள இறைவனே அறிவா இருக்கிறான். என்னுள்ள தான் இருக்கிறான். அந்த அறிவே என்ன பார்த்துக்கும். நீங்க ஒண்ணும் இத பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? போறான். கதையில புராணத்துல என்ன பண்ணுது? சிவபெருமான் சிவலிங்கத்தை உடைச்சுக்கிட்டு வந்து, அப்படியே யமதர்மராஜன் கிட்டயே அந்த பாசக்கயிறை வீசி அவனை காப்பாத்துற மாதிரி அந்த சினிமால எக்ஸ்ட்ரா சீன் விடுற மாதிரி கொஞ்சம் புராண கதையில பில்டப் கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, என்றும் 16ஆக வாழ முடியும். அதாவது அந்த இளமை, அந்த ஞானம் வந்து அந்த ஞானிக்கு மரணமற்ற பெருவாழ்வு கொண்டு போயிடுதுங்கிறது அந்த தாத்பரியம். அந்த ஆத்ம ஞானம் ஒருத்தன் அடைஞ்சு விட்டான்னா, இந்த உடலுக்கோ மனதிற்கோ தான் வயசெல்லாம். ஆன்மாவிற்கு வயசே இல்லையே. அது எப்பொழுதும் என்றும் சாஸ்வதமா இருக்கிறது. அப்ப அதுக்கு வந்து மரணமே இல்ல. அப்ப அது யாரால அத கொல்ல முடியும்? கொல்லவே முடியாது. அப்ப அந்த மாரி ஒரு வாழ்க்கைய தான் இங்க சொல்லுது சாஸ்திரம். நீ இந்த உடலே இல்ல, நீ மனசே இல்லப்பா. நீ அந்த தூய அறிவு, நீ அந்த ஆன்மா. நீ ஏன் கவலைப்படுற? நான் இறந்துருவேன்ட்டோ, அல்லது நான் வந்து இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன். நான் ஏன் சேரியில இருக்கிறேன், நான் ஏன் பங்களாவுல இருக்கிறேன்னு கவலைப்படுறேன். இதெல்லாம் உடம்புக்கு வர்றது தானே, உனக்கு இல்லையே இல்ல அப்படின்னு சொல்லுது. அத நம்ம புரிந்து கொண்டு அந்த ஞானம் தெளிவுல, அந்த புத்தி தெளிவுல நமக்கு என்ன ஆயிடும்? எந்த ஆசைகளும் இல்லாம போயிடும். ஏன் ஆசைகள் இல்லாம போயிடும்னா, புரிஞ்சு போச்சு. ஞானம் வந்துருச்சு இல்லையா? அப்ப இங்க இருப்பதெல்லாம் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துல வந்து என்ன சீன் வந்தா என்ன? அங்க
கோடி கோடியா பணம் கொட்டி வைக்கிற மாதிரி ஒரு சீன் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த பணத்தை எடுத்து நான் அனுபவிக்க முடியுமா? முடியாது. சினிமால வர்ற சீன் அது. அது மாதிரி இந்த உலகத்துல எவ்வளவோ காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதையெல்லாம் நம்ம வெற்று பார்வையா அப்படியே வேடிக்கை பார்க்கறது தான் இங்க ஞானம். அந்த ஞானத்துக்குள்ள வரணுங்கிறத இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதனால என்ன சொல்லுது? பற்றற்ற நிலைன்னா என்ன சொல்லுது? இதுல எதுல அபிமானம் வைக்காத, இதெல்லாம் சாஸ்வதம் இல்ல. என்னைக்கும் ஒரு சத்திய பொருள் இருக்குது. அந்த ஆன்மா அறிவு தான் அது. அதுதான் பிரம்மம், சத்தியம். அதை பிடிச்சுக்கோ. அதோட நீ எப்பயுமே இரு. அதுதான் யோகம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப அதுதான் இந்த தகுதி சொல்லுது. 3 தகுதிகள் சொல்லும்போது என்னன்னு சொல்லுது? புத்தியில் தெளிவு இருக்கணும். தெளிந்த மனதினால் அந்த அறிவு பெற்றிருக்கணும். அப்புறம் தியானம் இருக்கணும். தியானம், யோகம் என்னன்னா எப்பொழுதும் அந்த அறிவோடு, அந்த உணர்வோடு இணைந்து இருக்கிறது தான் இங்க தியானம். சதா அதை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறது. அதையே நம்ம எப்பொழுதும் அதோடவே ஒன்றி இருப்பது தான் இங்க தியானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி புத்தி விழிப்புற்று தூய்மை பெற்ற மனத்தை அந்த ஏகாக்கிர நிலையில ஈடுபடுத்தும் போது அந்த ஆன்ம காட்சி வாய்க்கின்றது, அந்த ஆன்ம அனுபூதி உண்டாகின்றது அப்படின்னு சொல்லி இந்த 8வது மந்திரம் தெளிவுபடுத்துது. அப்ப நம்ம நேத்து பார்த்த அந்த விஷயம் என்ன அப்படின்னா, 3 விதமான தவத்துல நம்ம சாத்வீக தவத்துக்கு வந்துடணும். அந்த சாத்வீக தவத்துக்கு வரும்போது அந்த சாத்வீக தவத்துக்கு உண்டான 4 அடிப்படை பண்புகளை நம்ம மறந்துடக்கூடாது. அதுல முதல் பண்பு வந்து உடம்பை வருத்தாமல் இருக்கணும், பலனை விரும்பாமல் இருக்கணும், எப்பொழுதும் யோகத்தில் நிலை பெற்று இருக்கணும், ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கணும். அதன் மீது நம்பிக்கை இருக்கணும். நம்ம அந்த தவத்தில் இருக்கிறது மீது நம்பிக்கை இருக்கணும். இந்த 4 படிநிலைகளை நம்ம சாத்வீக தவத்துல மறந்துடக்கூடாது. அப்ப இந்த சாத்வீக தவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதை பயணம் பண்ணும்போது அந்த ஆன்ம தரிசனம் வாய்ப்பதற்கான அடுத்த 3 படிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தியின் தெளிவு, அப்புறம் தெளிந்த புத்தியால் தூய்மை பெற்ற மனது, அப்புறம் 3வது தியானம். இந்த 3 விஷயங்களையும் நம்ம வைக்கும்போது நமக்கு என்ன உண்டாகும்னா ஆன்ம அனுபவம் உண்டாகும், ஆன்ம அனுபூதி உண்டாகும் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம அந்த ஆன்ம அனுபூதி, அந்த ஆன்ம அனுபவம் அடையணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறோம். இப்ப நம்ம எல்லாருமே வந்து இந்த பாடத்திட்டங்களை படிக்கிறோம், அல்லது பக்தர்கள்ல நிறைய பக்தியில இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்ன விரும்புறாங்க? கடவுளை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப கடவுளை தரிசிக்கணும் அப்படின்னா எப்படி அவங்க கடவுளை தரிசிக்கணும்? கடவுளை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் தான் இங்க விஷயம். அப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ கடவுளை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குது. இப்ப நம்ம ஜடாமுடி விட்டுக்கிட்டு சிவபெருமான் மாதிரி கையில வந்து உடுக்க வச்சுக்கிட்டு சூலாயுதத்தை எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டோம்னா, அது மாதிரி ஒரு சிவபெருமான் வந்து காட்சி கொடுப்பாரான்னா வாய்ப்பே இல்லையே. ஏன்னா அப்படி இல்ல, உருவத்துல கடவுள் அப்படி இல்லையே. ஆனா அப்படி அடையணும்னு ஆசைப்பட்டு தவம் இருந்தா எத்தனை ஆண்டுகள், எத்தனை பிறவிகள் தவம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு உருவத்துல இறைவன் வரமாட்டான். ஏன்னா இறைவன் வந்து எந்த மாதிரி உருவத்துல வருவான்னா, நீங்க பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான். அப்ப இறைவனை எப்படி வேணா நீங்க பார்க்கலாம். இந்த உருவம்னு சூஸ் பண்ணி பார்க்க கூடாது. இப்ப எனக்கு சிவபெருமான் உருவத்துல தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறது தான் இங்க அஜ்ஞானம். சங்கு சக்கரதாரியா நான் பார்க்கணும்னு நினைக்கிறது தான் இங்க அஜ்ஞானம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? நிர்குண வடிவாகிய இறைவனை சத்குண வடிவாக நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற அந்த அறிவா பார்க்கணும். ஏன்னா எல்லாவற்றிலும் அவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 6 அறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் அவன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த அறிவு பரிமாணத்துடைய படிநிலைகளை நீங்க பார்க்கும்போது அந்த 6ஆம் அறிவுக்குள்ள வந்த பிறகுதான் தெரியுது, அந்த ஜடப்பொருளாகிய கல்லு மண்ணுக்குள்ள கூட இறைவன் இருக்கிறான்னு தெரியுது. ஏன்னா அதுதான் இந்த அறிவு பரிமாணத்துடைய முன்னேற்றம், முயற்சியில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர்வு. ஏன்னா இந்த மனித அறிவு வந்து எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரத்யேக பகுத்தறிவாக இருக்கிறதுனால, அப்ப அந்த அணுவில் அணுவாய் அந்த இறைவன் அசைந்தாடி கொண்டிருக்கின்றான். அந்த அணுக்குள்ளேயே அவன் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரானா அசைந்தாடி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அவன் புரிய வருது. அப்ப அங்க இறைவன் எப்பொழுதும் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கின்றான். அப்ப அவன் அறிவாக இருக்கிறான். அதுதான் அவன் நுண்ணிய அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றான், பரந்த அறிவாகவும் இருக்கிறான். அப்ப அந்த வழிமுறையில இப்போ இறைவனை எல்லாவற்றிலும் பார்க்க முடியும். அதுதான் உள்ளுணர்வு நிலையிலிருந்து பேருணர்வு நிலைக்கு வருகின்ற ஒரு உயரின் நிலை. அப்புறம் அடுத்தது 9வது மந்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆன்ம தரிசனத்துக்கான கருவி வேணும் இல்லையா? இப்ப நம்ம வந்து புறக்கண் இருக்குது, அது வழியா நம்ம இத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா இறைவனை பார்ப்பதற்கு இந்த புலன்கள் பயன்படாதுன்னு ஏற்கனவே சொல்லிடுச்சு இந்த மந்திரம். என்ன சொல்லுது? புலன்கள் பயன்படாது, தவ வாழ்க்கை பயன்படாது அப்படின்லாம் சொல்லிடுச்சு இல்லையா? கர்மாக்கள் பயன்படாதுன்னு சொல்லிடுச்சு. ஆன்ம அனுபூதி, ஆன்ம அனுபவம் உண்டாக வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புலன்கள் பயன்படாது, நம்முடைய வாழ்க்கையில தவ வாழ்க்கை பயன்படாது, நாம் செய்கின்ற கர்ம காரியங்கள், பூஜை புனஸ்காரங்கள், மந்திர ஜபதவங்கள் எதுவும் பலன் கொடுக்காது. இதெல்லாம் வந்து ஆன்ம அனுபவத்தை உண்டாக்காது. ஆனா எனக்கு ஆன்ம அனுபவம் உண்டாகணும். ஆனா இதே மந்திரங்கள் வந்து தவம் எல்லாம் செஞ்சா உண்டாகும் சொல்லுதே, தியானம் பண்ணா உண்டாகும் சொல்லுதே.
அப்ப எப்படின்னு கேட்கும்போது அதற்கு தான் விளக்கம் கொடுத்துருச்சு. அதாவது தவம்னா பொதுவா தவம்னு எடுத்துக்காம அந்த தவத்தினுடைய படிநிலைகளை பாருங்க. சத்துவ குண தவம் இருக்குது, ரஜோகுண தவம் இருக்குது, தாமச குண தவம் இருக்குது. நீங்க எந்த தவத்துல இருக்கீங்கன்னு பாருங்கன்னு நம்மள விசாரம் பண்ண சொல்லுது. அப்ப நம்ம விசாரம் பண்ணி பார்க்கும்போது நம்ம மூடத்தனமான தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அதனால் நம் இறைவனை அனுபவமாக்க முடியாது. அதுவும் ஒரு தவம் தான். தவம் இல்லைன்னு சொல்லல சாஸ்திரம். அதுவும் ஒரு தவ வாழ்க்கை தான். ஆனா அந்த தவ வாழ்க்கை வந்து மூடத்தனமான தவ வாழ்க்கை. அது தாமச தவம் அப்படின்னு சொல்லிடுது. அப்ப புத்திசாலித்தனமான தவ வாழ்க்கை எதுன்னு சொல்லுதுன்னா, சத்துவ குணத்த புத்திசாலியான தவ வாழ்க்கைன்னு சொல்லுது. அப்ப சத்துவ குண தவம்னா என்னன்னு கேட்கும்போது, உன்னுடைய புத்தி விழிப்படைவது தான் சத்துவ குண தவம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப என்னுடைய புத்தி எப்படி விழிப்படைகிறதுன்னு கேட்கும்போது, அதற்கு மனம் தூய்மையாக்கப்பட வேண்டும்னு அடுத்த வார்த்தை சொல்லுது. அப்ப மன தூய்மைக்கான வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த மனம் தான் இந்த ஆன்ம தரிசனத்துக்கான கருவியா இருக்கிறதுனால, அந்த மனத்தின் தூய்மை என்ன? இருமைகளற்ற நிலை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப இருமைகளற்ற நிலைன்னா என்ன? இங்க எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்பது தான் மன தூய்மைக்கான வழி. அப்ப இங்க எங்கும் எதிலும் இறைவன் இருக்கின்றான். எல்லாம் அவனே அப்படின்னு புரிந்து கொண்டா அங்க இருமைகள் கிடையாது. ஒருமைத்தன்மை வந்துடுது. அப்ப இறைவனை பிரிச்சு பார்க்க மாட்டோம். அவன் எங்கேயோ இருக்கிறான், நான் எங்கேயோ இருக்கிறேன் அப்படின்ட்டு பார்க்க மாட்டோம். ஏன்னா அவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அறிவா இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அப்ப ஒவ்வொரு அறிவுக்குள்ளும் அவன் இருப்பதை நம்ம ஆனந்தமாக பார்த்து அனுபவமாக்கி ரசிக்க முடியும். அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு தான் இங்க வர சொல்லுது சாஸ்திரம். அப்ப அந்த இதுல இப்ப 9வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கருவி, அந்த ஆன்ம தரிசனத்துக்கான கருவி தான் இந்த மனம் அப்படின்னு சொல்லுது. அந்த மந்திரம் என்னன்னு பார்ப்போம். ஏசோ அனுராத்மா சேதசா வேதிதவ்யோ யஸ்மின் பிராணஹ பஞ்சதா சம்விசேஷ பிராணை சித்தம் சர்வமோதம் பிரஜானாம் யஸ்மின் விசுத்தே விபவத்யேஷ ஆத்மா. இப்ப இந்த மந்திரம் 9வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நுண்ணியதான இந்த ஆன்மாவை மனதினால் அறிய வேண்டும். உடம்பில் பிராணன் 5 விதமாக செயல்படுகின்றது. உயிரினங்களின் மனம் முழுவதும் புலன்களால் வியாபிக்கப்பட்டுள்ளது. இந்த மனம் தூய்மை பெறும்போது ஆன்மா அங்கே பிரகாசிக்கின்றது அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க உயிரினங்களின் மனம் முழுவதும் புலன்களால் வியாபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. அப்ப நம்ம என்ன புரிந்துக்கணும்? இந்த மனசு தான் வந்து இந்த புலன்களுடைய அடிப்படையில எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுது. இப்ப புலன் வந்து எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குது? கண்ணு வந்து ஒரு விஷயத்தை பார்க்குது. பார்த்த உடனே அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் அந்த கண்ணுக்கு வருதா? மனசுக்கு வருதா? மனசுக்கு தான் வரும். கண்ணு வந்து ஒரு கருவி மட்டும்தான். அந்த பொருளை பார்க்கிறதோடு சரி. அதாவது நம்ம கடை வீதியில போறோம். ஒரு நமக்கு பிடிச்சமான ஒரு பொருளை பார்த்த உடனே கண் அதை வேடிக்கை மட்டும் பார்க்கும். ஆனா மனசு என்ன பண்ணும்னா, அந்த கடை வீதியில இருக்கிற அந்த பொருளை பார்த்த உடனே அதை அடையணுங்கிற ஆசைப்பட ஆரம்பிச்சிடும். இது மனதினுடைய இயல்பு. இதான் மனம். அப்ப இந்த மனம் வந்து எதனால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது? புலன்களால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த புலன்களால் வியாபிக்கப்பட்ட மனதை நம்ம எப்படி ஒழுங்குபடுத்துறது? அந்த மன தூய்மை எப்படி கொண்டு வர்றது? அப்ப இந்த அக உலகம் சம்பந்தமான எதையும் நாம் சாதிக்க வேண்டும் என்றால், நம்மிடம் உள்ள ஒரே ஒரு கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் மட்டும் தான். வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க வேற புறத்துல இருக்கிற புலன்களை வச்சு அந்த ஆன்மாவை அடைய முடியாது. வேற என்ன கர்ம காரியங்கள் செய்தாலும் ஆன்மாவை அடைய முடியாது. தவம்ங்கிற பேர்ல நீங்க எதை செஞ்சாலும் முடியாது. அப்போ அந்த ஆன்ம காட்சி, அந்த ஆன்ம தரிசனம் பெற வேண்டுமானால், அதற்கு இந்த மனம் தான் இங்கு கருவியாக வைக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த ஆன்மாவை காட்டக்கூடிய சக்தி எதற்கு இருக்கிறதுனா மனதிற்கு தான் இருக்கிறது. அப்ப அந்த மனம் என்பது ஒரு சாதாரணமான மனம் அல்ல. அதாவது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த புறத்திலிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்த மனம் அல்ல. போன மந்திரத்துல சொன்னது போல உண்மை, தவம், உறுதியான ஞானம், பிரம்மச்சரியம் போன்றவற்றால் புனிதம் பெற்ற மனம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம எடுத்துட்டு பேசும்போது அந்த மனதினுடைய பரிமாணம் வந்து முன்னேறி வந்திருந்தாலும் கூட அது ஒரு புனித நிலையை அடைந்திருக்க வேண்டும். எண்ணங்களால் எழுந்ததுதான் மனமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட எண்ணங்களால் எழுந்த மனம் அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா மனம் என்பது ஒட்டுமொத்தமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன? புற விஷயங்கள் சார்ந்த எண்ணங்கள் எனக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்குன்னா நான் எப்படி அக உலகத்துக்கு போக முடியும்? அப்ப நான் புற உலகத்துல தான் இருந்துகிட்டு இருப்பேன். அப்ப அந்த மனசு என்ன மாதிரி மனசு அது? புற உலகங்களால் சூழப்பட்ட ஆசை வயப்பட்ட மனது. அந்த மனம் வந்து ஆன்மாவை அறிய முடியாது.
அப்ப ஆன்மாவை அறிவதற்கான சரியான மனசு எது அப்படின்னு பார்த்தா, தூய்மையான மனம், புனிதமான மனம் அப்படின்னு எதிர்பார்க்குது சாஸ்திரம். அப்ப அந்த தூய்மையான மனம், புனிதமான மனம் எப்படி உண்டாகும் அப்படின்னா, அதற்கு தான் நமக்கு ஏற்கனவே சாதனைகள் சொல்லிக் குடுத்துருச்சே. என்ன மாரி சாதனைகள் சொல்லிக் குடுத்தது? உண்மை இருக்கணும். நம்மிடத்துல உண்மை இருக்கணும். நம்மிடத்திலே சாத்வீகமான தவ வாழ்க்கை இருக்கணும். அப்புறம் அந்த உறுதியான ஞானம் இருக்கணும். அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த ஞானம், அந்த உறுதியான ஞானம் நம்மிடத்தில் இருக்கணும். அப்புறம் பிரம்மச்சரியம் இருக்கணும். இந்த 4 படிநிலைகளை நம்ம பயணம் பண்ணும்போது, அந்த புனிதம் பெற்ற மனம் நம்மிடத்திலே உண்டாகி விடுகின்றது. அப்ப அந்த புனிதம் பெற்ற மனம் எந்த அடிப்படையில ஆன்மாவை அறியுதுன்னா, தெளிவு பெற்ற புத்தியால் தூய்மை பெற்ற மனம் அந்த ஆன்மாவை அறிந்து கொண்டு பிரகாசிக்க ஆரம்பித்துவிடும். அப்பொழுதுதான் இந்த மனம் வந்து தீபம் போன்று அந்த ஆன்ம ஒளியை பிரகாசிக்க தொடங்கும். அப்ப அந்த தீப ஒளியானது, அந்த ஆன்ம வெளிச்சமானது எங்கும் மூலை முடுக்கில் இருக்கின்ற எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கக்கூடியது. அப்பொழுதுதான் நம்முடைய அத்தனை அறியாமைகளும் நீங்கும். ஏன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் எல்லாம் என்ன? மற்றவர்கள் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்கள் தானே நம்ம இடத்துல அறியாமைகளாக இருக்கிறது. அப்ப அந்த அறியாமைகள் எல்லாம் நீங்கி அந்த ஆன்மாவாகத்தான் நானே இருக்கின்றேன்கிற அந்த அறிவு பிரகாசம் நம்ம இடத்துல வெளிப்பட வேண்டுமானால், அந்த மனம் வந்து தூய்மையாக இருந்து அந்த தூய்மையான மனதில் தான் அந்த அறிவு பிரகாசிக்கும். அததான் மகான்கள் எல்லாம் கூட நிறைய பாடல்கள் மூலமா நமக்கு இன்டெரக்டா சொல்லிட்டாங்கன்னு நான் கடந்த பாடங்கள்ல கூட சொல்லும்போது, அந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு ஒரு திருமந்திர பாட்டை கூட நான் உதாரணமா காட்டினேன். ஏன் வந்து தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம்னு திருமந்திரம் சொல்லுதுன்னா, அந்த தெளிந்த புத்தி இருக்கிறவனுக்கு தான் அந்த உள்ள இருக்கிற ஜீவன் வந்து சிவமாக தெரியும். அந்த தெளிந்த புத்தி இல்லாதவனுக்கு தன்னை ஜீவனாகத்தான் தெரியும், சிவமாக தெரியாது. ஏன்னா நானே சிவம், அகம் பிரம்மாஸ்மி, நானே சிவம் அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்? அந்த தெளிந்த புத்தி இருக்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும். தெளிந்த புத்தி இல்லாதவனுக்கு தன்னை சிவம் என்று தெரியாது, ஜீவனாகத்தான் பாவித்துக் கொண்டிருப்பான், ஜீவனை தான் நினைச்சிட்டு இருப்பான். அப்ப அதனாலதான் நிறைய பேர் வந்து நான் ஜீவன் ஜீவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ ஜீவன் இல்லப்பா, நீ சிவம் அப்படின்னு சொல்லுது. நீ அந்த அறிவு, நீ அந்த ஆன்மா, நீ தான் சிவம்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அப்ப அதை ஏத்துக்கணும்னா இங்க என்ன நடக்கணும்? மன தூய்மை உண்டானதான் ஏத்துக்க முடியும். அப்ப அந்த தூய்மையான மனம் தான், அந்த தெளிந்த புத்தி தான் அந்த ஆன்மாவை காட்டிக் கொடுக்கும். அதன் மூலமாக அந்த ஆன்ம பிரகாசம் வெளிப்படும். அப்ப அதனால இந்த உபனிஷத் மட்டும் இல்ல, திருமந்திரமும் அதை தானே சொல்லுது. தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம்னு தானே சொல்லுது. அப்ப தெள்ளத் தெளிந்தார்னா யாரு? புத்தி பிரகாசிக்கிறவன், நல்ல அறிவாளிக்கு தான் அந்த ஜீவன் வந்து சிவலிங்கமாக தெரியும் என்பதை நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். அப்போ ஆன்ம காட்சிக்கான கருவி மனமாக இருந்தாலும் சாதாரண நிலையில் அது அந்த தகுதி வாய்ந்ததாக இல்லவே இல்லை. ஏனெனில் அது புலன்களால் வியாபிக்கப்பட்டுள்ளது. புலன்கள் புற உலகில் இருந்து கொண்டு புற விஷயங்களை எல்லாம் அறிவாக மாற்றி நிறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த புத்தி விழிப்புறும் போது அதன் ஒளியால் மனம் அந்த புற அறிவிலிருந்து விடுபடுகின்றது. அப்ப புத்தி விழிப்புற்றவன் தன் இதயத்தில் பேரொளியை காண்கின்றான். அதனால் அவனது அறியாமை அனைத்தும் அகல்கின்றது அப்படின்னு சொல்லுது. அப்ப புத்தி விழிப்புற்றவனுக்கு தான் அந்த அறியாமைகள் பூரா அகலும். புத்தி ஏன் விழிப்புறாம இருக்குன்னா, அந்த புற விஷயங்களால் புலன்களால் அவன் மாட்டிக்கொண்டிருக்கு அவனுடைய மனசு. அப்ப அதனாலதான் பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுது, கேட்கறதெல்லாம் விரும்புது. இத மாதிரி புலன்களுடைய அடிப்படையில மனம் சிக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம புரிந்து கொண்டு, அந்த மனதை வந்து நம்ம புனிதத்தன்மைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நமக்கு இந்த உண்மை இருக்கணும். அந்த அறிவை அடையக்கூடிய அந்த பாதைகள் எல்லாம் சொல்லிச்சு இல்லையா, 4 விதமான படிநிலைகளை கரெக்டா புடிச்சுக்கணும். அப்ப அந்த தெளிந்த அறிவு இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்னா புடிச்சு நம்ம இந்த பாதையில பயணம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ளுங்க. இப்ப அடுத்தது, இந்த உடம்பும் மனசும் நமக்கு 2 கருவிகள். இப்ப மனதை தூய்மைப்படுத்துறத பத்தி நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த உடம்பு தகுதியாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்ப அதற்கு இந்த மந்திரம் அடுத்த ஒரு விஷயத்தையும் சொல்லுது. இப்ப உடம்பை எவ்வாறு தகுதியாக வைத்துக் கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இந்த உடம்பை தகுதியாக நம்ம கையாளணும் அப்படின்னா, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கான இன்னொரு கருவி இருக்கு, ஒரு சூட்சுமமான கருவி. அதுதான் இங்க பிராணன். அப்ப அந்த பிராணனை பத்தி இங்க பேசுது. இப்ப உடம்பை எவ்வாறு தகுதியாக வைத்துக் கொள்வது அப்படின்னா, இந்த பிராணனுடைய இயக்கம் இருக்குது இல்லையா? இப்ப அந்த பிராணன் அப்படின்னா அது மேல் நோக்கிய இயக்கம். நம்முடைய உடம்புல வந்து பஞ்ச வாயுக்கள் இருக்கு. மொத்தம் தச வாயுக்கள் இருக்கு. அதுல 5 வாயுக்கள் தான் நம்ம முக்கியமா எடுத்துக்கிறோம். அப்ப அந்த 5 வாயுக்கள்ல வந்து பிராணன் வந்து மேல் நோக்கிய வாயு, மேல் நோக்கிய இயக்கம்.
அபானன் அப்படின்னா கீழ்நோக்கி இயக்கம், விபானன் அப்படின்னா எல்லா பக்கம் உள்ள இயக்கம், உதானன் அப்படின்னா மரண வேளையில் உயிர் வெளியேற உதவுகின்ற ஒரு இயக்கம், சமானன் அப்படின்னா உணவு ஜீரணமாக கூட ஒரு இயக்கம். இது மாதிரி 5 விதமான ஒரு பிராண ஓட்டம் நம்ம உடம்புல செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த 5 விதமான பிராண ஓட்டங்களை நம்ம ஒரு கட்டுக்குள்ள வைத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மனதும் இந்த பிராணனும் ஒன்று அப்படிங்கிற தன்மையை பார்க்கும்போது இந்த உடலை வருத்தாம நம்ம எப்படி வச்சுக்கிட்டோமோ அப்பதான் இந்த பிராணனும் வருந்தாம அதனுடைய இயக்கத்தில் இருக்கும். ஏன்னா இப்ப மனசு கோவப்பட்டா பிராணன் வருத்தப்படும். எப்படி வருத்தப்படும்? இப்ப நம்ம கோவம் வந்துட்ட உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா இந்த பிராணன் புசு புசுன்னு வெளியே வரும். கோவத்துல அப்படியே மூச்சு பயங்கரமா சூடா வரும், வேகமா வரும். அப்ப ஒவ்வொரு ஆட்டிடியூடு நம்ம வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய செயல்பாட்டுக்கும் அந்த பிராணனுக்கும் சம்பந்தம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த எல்லையற்ற அறிவினுடைய கதவை எந்த மாதிரி வகையில திறந்து விடுது இந்த பிராணன் அப்படின்னா, மனம் எப்பொழுதெல்லாம் அந்த அறிவோடு ஒருங்கிணைக்கும் தன்மைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்கும் போதெல்லாம் மூச்சை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அந்த மூச்சினுடைய தன்மை நமக்கு காட்டி கொடுத்துரும். எப்படியெல்லாம் இயங்குது, எந்த வகையெல்லாம் வேகமா இயங்குது, எப்பெல்லாம் அது இயங்குறதே தெரியாம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அந்த பிராண சக்தியை நம்ம சரியானபடி கையாள தெரிந்து கொள்வோம். அப்ப அந்த பிராணனை நம்ம எப்படி கட்டுப்படுத்துவது, அந்த பிராணனுடைய ஆற்றல் எப்படி அப்படிங்கிறது அடுத்த மந்திரம் 10வது மந்திரம் சொல்லுது. அதையும் பார்த்துடலாம். யம் யம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வஹா காமயதே யாம்ச காமான் தம் தம் லோகம் ஜாயதே தாம்ச காமான் தஸ்மாத் ஆத்மஜ்னம் யர்ச்சயே பூதி காமஹா. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தூய்மையும் நுண்மையும் பெற்ற மனத்தால் ஒருவன் எந்தெந்த உலகங்களை நினைத்திருக்கின்றானோ அந்தந்த உலகங்களை அடைகிறான். மேலும் அவன் என்னென்ன பொருட்களை விரும்புகின்றானோ அந்தந்த பொருட்களை பெறுகின்றான். அதனால் செல்வத்தை விரும்புபவன் ஆத்ம ஞானியை போற்ற வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லுது இந்த மந்திரம். அதாவது இங்க என்ன இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்ப இந்த மனதினால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. இப்ப இது ரொம்ப ஆழமான மந்திரம். அதாவது எப்படின்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மனதினால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மனம் எதனுடைய சக்தி? ஆன்மாவின் சக்தி. அப்ப ஆன்மாவின் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த மனசு நம்ம எப்படி வழி நடத்துது அப்படின்னா, அந்த மனதை நம்ம கண்காணிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையே அமைஞ்சிருக்குது. நான் பலமுறை சொல்லியும் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் கூட கொடுத்துருக்கிறேன். எப்படி கொடுத்துருக்கிறேன்? இப்ப ஒரு வகுப்பறையில் இருக்கிறாங்க ஒரு 50 மாணவர்கள். அந்த 50 மாணவர்களும் எண்ணங்களாக பாவித்துக் கொள்ளுங்க. அப்ப 50 மாணவர்களும் வகுப்பறையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரே வகுப்பறையே கலையபரமா இருக்கும். சவுண்டு பயங்கர ரச்சு ரகலையா இருக்கும் அந்த வகுப்பறை. இப்ப அந்த இடத்துல வகுப்பாசிரியர் உள்ள நுழையிறார் அந்த வகுப்பறைக்குள்ள. அப்ப அந்த வகுப்பாசிரியர் உள்ள நுழைஞ்ச மறு வினாடி அந்த அத்தனை பசங்களுடைய சத்தமும் அப்படியே அடங்கி அந்த கிளாஸ் ரூமே சைலன்ஸ் ஆயிடும். ஒரு சவுண்ட் இருக்காது, அப்படியே சைலன்ஸ் ஆயிடுது. என்ன காரணம்? அந்த கிளாஸ் டீச்சர் அந்த கிளாஸ் ரூம்குள்ள நுழைஞ்சதுனால அந்த மாணவர்கள் பூரா அப்படியே அமைதி ஆயிட்டானுங்க இல்லையா? அது மாதிரி இந்த மனதை அறிவு பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், இந்த மனதனுடைய தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளிப்படாம அப்படியே அடங்கிடும், ஒடுங்கிடும். அப்படியே ஒரு எண்ணம் வெளியே வந்தாலும் அறிவு அதை பார்த்த உடனே அதை நடைமுறைப்படுத்துறதா வேண்டாமாங்கிற அறிவினுடைய உத்தரவின் பேரில் தான் அந்த மனசை அதை ஆக்டிவேட் பண்ணும். அப்ப இந்த இடத்துல தான் ஞானிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு அந்த மனதை கையாளுகின்றார்கள். அந்த அறிவாத்தான் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தூய அறிவாக அந்த ஆன்மாவாக நானே இருக்கிறேன் அப்படின்னு அவங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க. அதுதான் அனுபூதி. அதாவது நான் தான் அந்த அறிவுங்கிறதுல அவங்க திடமா நிக்கிறாங்க. அதான் திட ஞானி. அததான் இந்த மந்திரம் சொல்லுது. நீ அதை திடமா நிக்கணும், அந்த தூய அறிவில் அந்த ஞானத்தில் நிக்கணும்னு சொல்லிட்டே இருக்குதுல்ல, அதுதான் சொல்லுது. நீ அந்த அறிவா தான் இருக்கிறாங்கிறத திடமா நின்னுக்குன்னு சொல்லுது. அப்படி அறிவா நீங்க நின்னுகிட்டு இந்த மனசை பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மனசுல இருந்து எழுந்திருக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, இதை நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமான்னு அப்பயே ஒரு முடிவு எடுக்கும். அப்பயே அதை செய்யலாம்னா செய்யும், வேண்டாம்னா விட்டுடும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவு அதுல இருக்கும். அப்ப மனசும் என்ன பண்ணும்னா, அறிவு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால தேவையற்ற எண்ணங்களை வெளிப்படுத்தாது. ஏன்னா இப்ப கிளாஸ் ரூம்குள்ள டீச்சர் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியா தான் உட்காந்துருப்பான். எவனா ஒருத்தர் 2 பேர் தான் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பான். மீதி பசங்க எல்லாம் டீச்சர் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்ட்டு அமைதியா உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி
இங்க மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணும்னா அமைதியாயிடும், தேவையில்லாம ஆர்ப்பரிக்காது. ஏதோ 1, 2 எண்ணம் வரும், வந்த உடனே அந்த டீச்சர் கவனிச்சாங்கன்னா, டீச்சர் நான் சொல்றது இந்த அறிவு கவனிச்சாங்கன்னா அடுத்த செகண்ட் அதுவும் அந்த வேலையை செய்யலாமா வேண்டாமான்னு அமைதியாயிக்கும், அது புரிஞ்சுக்கும். அப்ப இந்த அறிவு என்ன பண்ணும், அப்ப அந்த எண்ணம் எழுந்ததை நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமான்னு பார்க்கும். நடைமுறைப்படுத்தலாம்னா நடைமுறைப்படுத்தும், வேண்டாம்னா அது வேண்டாம்னு அப்பயே ரிஜெக்ட் பண்ணும். அப்ப அந்த தகுதி நம்ம இடத்திலேயே கொடுத்திருக்கிறதுனால இந்த மனதால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் இந்த மனதனால் சாதிக்க முடியும். அதனால தான் மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வுன்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. ஆனா இத வந்து நம்ம இந்த ஆத்ம ரீதியா ஆத்மார்த்தமா பார்க்காம, நம்ம சாதாரணமா மனதினுடைய ஒரு புற விஷயங்கள்ல, பொருளாதார விஷயங்கள்லாம் நம்ம போய் பெரிய பெரிய பிசினஸ் மீட்டிங்லலாம் கலந்துக்கிட்டோம்னா, ஒரு மோட்டிவேஷன் மீட்டிங்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம மனத வந்து நீ இத செஞ்சு சாதிக்கலாம், அத செஞ்சு சாதிக்கலாம்னு சொல்லி நம்ம மனச தூண்டி விடுற மாரி, அவங்களும் தூண்டி தான் விடுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, புற விஷயங்கள தூண்டி நம்ம மனத வந்து நீ நெனச்சா சாதிச்சிடலாம், நீ ஜெயிச்சிடலாம்னு சொன்னா அவன் ஜெயிக்கிறான். கண்டிப்பா ஜெயிக்கிறான். பிசினஸ் மேன்ல அவன் ஜெயிக்க முடியும். அது மாதிரி இங்க மனதை நம்ம என்ன விஷயங்களுக்கு வேணா திருப்ப முடியும்ங்கிறத எங்க ஞானிகள் சொல்றாங்க. அதனால நம்ம என்ன புரிந்துக்கொள்ளணும், அது சாதாரண மனத்தால் அல்ல. தூய்மையும், நுண்மையும் பெற்ற மனத்தால் சாதிக்க முடியும். ஏன்னா சாதாரண மனம் என்ன பண்ணும்னா, புற விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால எப்பயுமே அது ஜெயிக்காது. ஒரு விஷயம் ஏதோ ஒரு பை ஃப்ளூக்கா ஜெயிச்சிடும், ஒரு குருட்டாம்போக்குல செய்யும். ஆனா, ஞானிகள் வந்து அந்த தூய்மையும், நுண்ணியும் பெற்ற மனதை கையில வச்சிட்டு இருக்கறனால, அந்த மனதை அவர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். தாங்கள் அறிவாக இருந்து கொண்டு அதை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப அந்த தூய்மையான மனதை பெறுவதற்கு ஒரு எளிய வழி இருக்குதுன்னு இந்த மந்திரம் சொல்லுது. அது என்ன தெரியுமா? ஆன்மாவை உணர்ந்த மகான்களை போற்றுதல். மகான்களின் அருளால் சாதிக்க இயலாதது எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அதுதான் இந்த மந்திரத்துடைய உட்பொருள். அப்ப ஆன்ம ஞானியை போற்ற வேண்டும் அப்படின்னு மந்திரம் சொல்ற வாய்ப்பு அது. அப்ப அந்த ஆன்மாவை உணர்ந்தவன், ஞானியை உணர்ந்தவன், ஆன்ம அனுபூதி பெற்ற ஞானிகளை, மகான்களை போற்றுகின்ற பொழுது அவனுக்கு அந்த வாய்ப்பு கைகூடி வருது அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, அந்த அறிவு தான் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறதுனால, அது தன்னை அனுபூதி பெற்ற நிலையில இருந்துகிட்டு அந்த அறிவு பாக்குது. பார்க்கும்போது அஞ்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது அதனுடைய நிலைப்பாடு அவ்வளவுதான். அதுக்கு அவ்வளவுதான் அறிவுன்னு தெரியும். இப்ப நம்ம போய் ஒரு எலியையோ, ஒரு புலியையோ மாத்த பார்க்கணும்னா முடியுமா? அது வேலைய அது செஞ்சுட்டு இருக்கும். அத போய் நம்ம மாத்தணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஆனா மனிதன் அப்படி இல்ல. கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கிறதுனால, அவன் இந்த மாரி பாதையில பயணம் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்ன்ட்டு வரான். வெற்றி அடையணும்னு வரான். அப்ப அவனுக்கு அந்த பாதைய காட்டிக் குடுக்கணுங்கிறதுனால அந்த அறிவு என்ன பண்ணும்னா, அவங்களுக்கு அந்த வாய்ப்ப குடுத்துரும். ஏன்னா இவங்களுக்கு புரிந்து கொள்ள தன்மை இருக்கு, தகுதி இருக்கு. அப்ப இவங்களுக்கு அந்த வாய்ப்ப குடுப்போம் அப்படின்னு குடுக்கும். அப்படி குடுக்கும்போது தான் இங்க இந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன. அதனால தான் ஆன்ம ஞானிகள், மகான்கள், சாதுக்கள் எல்லாம் நம்ம போற்றணும்னு சொல்லி நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதுக்கும் இந்த பிராணனை கட்டுப்படுத்துற செயலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா, இந்த கடுமையான யோக பயிற்சிகள் செய்றோம் இல்லையா? உடல் ரீதியான கடினமான யோக முறைகள் செய்து மனதை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கும்போது, அப்ப அந்த மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சாதனை இயந்திரத்தனமாக இருக்கக்கூடாது. அதாவது மூச்சு பயிற்சியா செய்யும்போது அது ஒரு இயந்திரத்தனமாக மாறிவிடுகிறது. அந்த இயந்திரத்தனமாக மாறாத அந்த சுவாசத்தை அதனுடைய இயல்பிலேயே நம்ம கவனிக்க பார்க்கும்போது தான், அதாவது சுவாசத்தை அதனுடைய இயல்புல கவனிக்கிறத இங்க சொல்றாங்க மகான்கள். ஏன்னா அது சில மகான்கள் சுட்டி காட்டுவாங்க. நீங்க வெறும் மூச்ச மட்டும் கவனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி மூச்ச கவனிக்க சொல்றாங்கன்னா, அந்த சுவாசம் வந்து இயல்பா போய் வருதா, இல்ல கொஞ்சம் வேக வேகமா போய் வருதா, தாறுமாறா போகுதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்ப அந்த சுவாசத்தினுடைய வேகத்தை வச்சு மனோ வேகத்தையும் அவங்க கணக்கிடுவாங்க. ஏன்னா மனம் வந்து இப்போ பயங்கரமான வேகத்துக்குள்ள போகக்கூடியது. ஏன்னா இப்ப நம்ம இப்ப நினைச்சா உடனே கேலக்ஸிக்குள்ள போயிடலாம். ஒரு வினாடில நம்ம கேலக்ஸிக்குள்ள போய் அங்க சூரிய மண்டலத்த பார்க்கலாம். ஒரு வினாடில நம்ம இங்கிருந்து அமெரிக்கா போலாம், ஆப்பிரிக்கா போலாம். அப்ப எப்படி போக முடியுதுன்னா, மனோ வேகம் அவ்வளவு பலமானது. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு அமெரிக்கா நாட்டுக்கு வந்து ஃப்ளைட்ல போகணும் அப்படின்னா கூட ஒரு 1 1/2 நாள் ஆகும். இப்ப இந்தியாவுல இருந்து நான் அமெரிக்கா போகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1 1/2 நாள் எடுத்துக்கும். ஆனா மனசு அப்படி இல்ல. ஒரு வினாடில அமெரிக்காவுக்கு போயிடும். அவ்வளவு வேகத்துல போகும். அப்ப அந்த மாரி ஒரு வேகத்துல அந்த மனம் செல்லுதுன்னா, அந்த இயந்திரத்தை விட அது வேகமாக போகக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தது. அப்ப இயந்திரமா மாறிடக்கூடாது அந்த மனசு. அப்ப அந்த மனச வந்து ஒரு லகுவா நம்முடைய கட்டுப்பாட்டுல எப்படி கையாளணும், எந்த இடத்துல எப்படி கொண்டு போகணும், அப்படிங்கிற ஒரு சூட்சும ரகசியத்த அவங்க சொல்லிக் குடுக்கும்போது, இங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மூச்சுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருப்பதனால, மூச்ச வந்து மனதோட ஒப்பிட்டு கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
அந்த மூச்சு அமைதியா வர்றதே தெரியாம இருக்குதா, இல்ல மூச்சு வந்து தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்க பார்க்கும்போது, எப்பெல்லாம் மூச்சு வந்து வர்றதே தெரியலையோ, அப்போ மனம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறது தெரியும். மூச்செல்லாம் எப்ப தாறுமாறா வருதோ, அப்ப மனம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியும். அப்ப இந்த அடிப்படையில தான் இங்க சுட்டிக்காட்டி இந்த மூச்சுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அப்ப இந்த மனம் வந்து எப்பொழுது அமைதியாக நிற்கும், தூய்மையாக நிற்கும், நுண்மை பெறும் அப்படின்னா, இந்த உடலை வருத்தாமல் இருக்கும்போது தான் அது அமைதியை பெறும், நுண்மை பெறும் அப்படின்னு இங்க இந்த மதத்தை சுட்டிக்காட்டி, மேலும் அந்த நுண்மையான மனதை பெறுவதற்கான வழி என்ன அப்படின்னா, மகான்களை போற்றுவதும், மகான்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கேட்பதும் தான் இங்க உண்மையான புத்தி சக்தி விரிவடைவதற்கான பாதையாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த மந்திரத்தின் வாயிலாக. அப்ப அதனால இப்ப இந்த மனதின் ஆற்றல் எப்பொழுது விரிவடையும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மனமும் பிராணனும் கட்டுப்படுத்திய ஒரு நிலையிலே, தெளிவு பெற்ற புத்தியினாலே அந்த ஆன்ம தரிசனம் உண்டாகும் அப்படின்னு ஒரு எளிமையா சொல்லிடுது. அப்போ மனம் எப்ப அமைதியா இருக்குதோ, பிராணன் எப்ப அமைதியா நிக்குதோ, அப்ப அந்த நிலைப்பாட்டுல புத்தி சக்தி விரிவடையும். அப்ப விரிவடைந்த புத்தி சக்தியினால ஆன்ம சக்தி அனுபவம் ஆயிடும். அப்ப அந்த அறிவாக, அந்த இறைவனாக நானே இருக்கிறேன் அப்படின்ற அந்த அனுபவம், அனுபூதி நம்ம இடத்திலே உண்டாகும் என்பதாக இந்த முண்டக உபநிஷத்தின் 3வது பகுதியில முதல் அத்தியாயத்துல சுட்டி காட்டிடுச்சு. இந்த அத்தியாயத்தோட இப்ப நம்ம இன்றைய வகுப்பு நிறைவு செய்யலாம். இப்ப மனம்ங்கிறது எப்படின்னா ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கொண்டே இருக்கும். இங்கேயும் அங்கேயும் தாவிக்கொண்டே இருக்கும். அப்ப ஆன்மீக சாதனைகள் புரிந்த ரிஷிகளும், முனிவர்களும் என்ன அதற்கு முதற்படியாக கட்டுப்படுத்த சொன்னாங்க அப்படின்னா, அந்த மனம் அந்த மாரி தாவாம கட்டுப்படுத்தும் போது தான் அந்த புத்தி சக்தி விரிவடைந்து அந்த ஆன்ம தரிசனம் உண்டாகும் என்பதற்கான வழிமுறைகள தான் இப்படி பல வழிகள்ல, பலவிதமான டெக்னிக்குகள சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா அந்த டெக்னிக் எல்லாம் வந்து இப்ப நவீன விஷயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதுசு புதுசா ஏதேதோ சேர்த்துக்கிட்டாங்க. அதனால கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வருதே தவிர, உண்மையானபடி நீங்க இங்க தவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சாஸ்திரம் சொல்ல வர்றது 4 நிபந்தனைகள நமக்கு ஏற்கனவே சொல்லுது. அத மறந்துறக்கூடாது. உடம்பை வருத்தாமல் செய்வது, பலனை விரும்பாமல் செய்வது, யோகத்தில் நிலை பெற்று இருப்பது, ஆழ்ந்த நம்பிக்கையில் இருப்பது. இந்த 4 விஷயங்கள மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா, அதுக்கு பேரு தான் சாத்வீக தவம். அப்ப இந்த சாத்வீக தவத்துல அந்த 4 நிலையில நம்ம திடமா நின்னோம்னா, நமக்கு 3 விஷயங்கள் உண்டாகும். புத்தியில் ஒரு தெளிவு, தெளிந்த புத்தியால் தூய்மை பெற்ற மனம், தூய்மை பெற்ற மனம் தெளிந்த புத்தியினாலே 3வதாக நமக்கு என்ன நடக்கும்? ஆன்ம அனுபூதி உண்டாகும். அதுக்கு உண்டான இணைதல். அந்த தியானத்துல இணைகிறது. எப்படி இணைகிறதுன்னா, அந்த ஆன்மாவும் நானும் ஒன்றே என்ற அந்த ஒருங்கிணைத்த தன்மை தான் இங்க தியானத்துல ஒன்று சேரி நடந்துரும். இப்ப தியானம்ங்கிறது வந்து நான் ஏற்கனவே யோக சூத்திரம் எடுக்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டேன். எப்படி குடுத்தேன்னா, இப்ப நீங்க வந்து ஏதோ ஒன்றை நினைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறதுல தியானம். அதுக்கு வந்து தாரணான்னு பேரு. இப்ப நீங்க வந்து ஒரு ஜெபம் பண்றதா இருக்கணும், ஒரு மந்திர ஜெபமோ அல்லது ஒரு விஷயத்த ஒரு கடவுள் உருவத்தையோ நீங்க உருவகிக்கிறதா இருந்தா, அந்த ஒன்றை மட்டும் ஏகாக்கிர சிந்தனையில நீங்க ஈடுபடுகின்ற விஷயத்துக்கு பேரு தாரணான்னு பேரு. ஆனா தியானம் என்பது அதுவாகவே மாறிவிட்ட நிலை. அதாவது நானும் அதுவும் வேறு வேறு அல்ல. அதுவே நான் என்ற அந்த அனுபூதியில அதனோடு நான் இணைந்து ஆனந்தமாக இருப்பது. அதுதான் இங்க தியானம்ன்ற பேரு. அப்ப அந்த புத்தி விழிப்புற்று தன்னுடைய தூய்மை பெற்ற மனதினால் எப்போதும் அந்த ஆன்மாவில் ஒன்று இருக்கின்ற அந்த உயரிய நிலைக்கு பேர் தான் இங்க தியானம் என்று பெயர். அப்ப அந்த தியானத்தை தான் இங்க சாஸ்திரம் பேசுது. இப்ப நீங்க தியானம்னா நீங்க மத்தவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அந்த தியானம், இந்த தியானம்ன்ட்டு போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது இந்த தியானத்துல. அதனால இங்க 4 படிநிலைகளை தாண்டி 3 படிநிலைகளுக்குள்ள வரும்போது, புத்தியின் தெளிவு, தெளிந்த புத்தியால் உண்டான தூய்மையான மனம், அந்த ஆன்மாவும் நானும் வேறு வேறு இல்லை என்ற அந்த தியான நிலை. அந்த ஏகாக்கிர நிலை, அந்த யோக நிலை நம்மிடத்துல உண்டாகி இருக்கும். அதுதான் இங்க ஆன்ம அனுபூதி, ஆன்ம தரிசனம்னு சொல்லுது. அந்த ஆன்ம தரிசனத்துக்கான கருவி மனம்தான்னு சொல்லிடுது. அப்ப அந்த அடிப்படையில இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப இந்த 10 மந்திரங்களோட முதல் அத்தியாயம் நிறைவுறுகின்றது 3வது பகுதியில. அடுத்தது 3வது பகுதியில 2வது அத்தியாயம் இருக்கு. அது நாளைய வகுப்புல பார்க்கலாம். அப்ப இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.